இளைஞர் அஜித்குமார் மரணம் தொடர்பான வழக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பற்றி எறியக்கூடிய ஒரு விவகாரமா இருக்குது. 10 சவரன் நகை காணாம போகுது அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் மேல புகார் கொடுக்குறாங்க. அந்த இளைஞரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்துற போது கொடூரமா தாக்கி என்ன பண்றாங்க, அவர் திடீர்னு உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் எல்லாருமே எடுத்து அந்த பிரச்சனையை பெரிய பூதாகாரமாக்கி போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு நடத்திட்டு இருக்காங்க. கண்டனங்கள் அறிக்கைகள் வெளியே வந்துட்டு இருக்கு. அடிப்படையில என்னன்னு பார்த்தோம்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் பக்கத்துல இருக்கிற ஒரு கோயில்ல கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி காவலாளியா சேர்றாரு இளைஞர் அஜித்குமார். இவரு இந்த 3 மாதம் தான் வேலைக்கு சேர்ந்தாகுது. இந்த கோயிலுக்கு வந்த ஒரு கார்ல ஒரு தாயும் மகளும் இளைஞர் அஜித்குமார்கிட்ட கார் சாவியை கொடுத்து அவர்கிட்ட காரை பார்க் பண்ண சொல்றாங்க. அப்படி பார்க் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கார்ல வச்சிருந்த நகை, நாங்க கழட்டி வச்சிருந்த 10 சவரன் நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையில புகார் அளிக்கிறாங்க. உடனே காவல்துறையினர் இளைஞர் அஜித்குமாரை பிடிச்சு விசாரணை பண்றாங்க. இப்ப விசாரணை செய்யும் போது அவர் திடீர்னு மரணம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்புறம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன வருது, அப்படி என்ன சில தகவல்கள் வெளியாகுது அப்படின்னா, அவர் உடம்புல இடம் காயம்படான இடமே இல்லை. பிறப்புறப்புற எல்லா இடத்துலயுமே பயங்கரமா கொடூர காயங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க காவல்துறையினர். விசாரணைங்கிற பேர்ல இளைஞர் அஜித்குமாரை அடிச்சு துன்புறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியாகுது போஸ்ட்மார்டம் மூலமா. இந்த பிரச்சனையை முதல்ல சிபிசிஐடி விசாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்ப என்ன பண்ணாருன்னா சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கார். இதுக்கு முன்னதா என்ன பண்ணாங்க, திமுக உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரோட குடும்பத்துக்கு திமுக சார்பில் 5 லட்சம் ரூபாயும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா உயிரிழந்த இளைஞர் அஜித்குமாரோட தம்பி நவீனுக்கு ஆவின்ல அரசு வேலையும் அவங்க குடும்பத்துக்கு ஒரு 3 சென்ட் நிலத்தையும் உத்தரவிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த பிரச்சனையில தமிழ்நாடு அரசு தேவையான சிபிஐக்கு தேவையான ஒத்துழைப்பை கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இனிமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, இளைஞர் அஜித்குமார் உயிரிழந்த விவகாரத்துக்கு தொடர்பான 5 காவல்துறையினரை பிடிச்சு என்ன பண்ணாங்க, கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து அந்த காவலர்களோட குடும்பத்தினர் போராட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாடு இதுவரைக்கும் காணாத ஒரு போராட்டம்னு சொல்லலாம். அதாவது ஒரு கொடூரமான ஒரு விஷயத்த செய்யறாங்க. அந்த கொடூரமான விஷயத்துல ஈடுபட்ட உங்களை கைது பண்றாங்க. உடனே என்ன இந்த குடும்பத்தினர் போராட்டம் பண்றாங்க அப்படின்னா, உயரதிகாரிகள் சொல்லி தான் இந்த மாதிரி கொடூரமான விஷயங்களை செஞ்சிருக்காங்க அப்படின்னு. உயரதிகாரிகள் என்ன சொன்னாலும் அதை செஞ்சிருவாங்களா இந்த காவல்துறையினர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. இந்த ஒரு இளைஞரோட மரணத்துக்கு காரணமான விஷயத்த ஒரு உயரதிகாரிகள் சொல்றாங்கன்னா அந்த அளவுக்கு கொடூரமா நடந்துக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் இந்த விவகாரத்துல எழுந்திருக்குது. முதல்ல கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் இளைஞர் அஜித்குமார் அந்த கோயிலுக்கு வேலையில சேர்ந்திருக்காரு. தாய் மகளும் என்ன பண்ணாங்க, கார்ல வராங்க. பின்னிருக்கையில 10 சவரன் நகையை கழட்டி வச்சுட்டு, பின் சீட்ல 10 சவரன் நகையை கழட்டி வச்சுட்டு இளைஞர் அஜித்குமார்கிட்ட என்ன சொல்றாங்க, கார் சாவியை கொடுத்து பார்க் பண்ண சொன்னதா ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. முன்பின் தெரியாத ஒரு இளைஞர்கிட்ட, ஒரு நபர்கிட்ட கார்ல பின்பக்கத்துல பின் சீட்ல ஏதாவது ஒரு சேஃப்டியான இடத்துல கூட வைக்கலாம், பின் சீட்ல 10 சவரன் நகையை கழட்டி வச்சுக்கிட்டு முன்பின் தெரியாத ஒரு இளைஞர்கிட்ட, ஒரு நபர்கிட்ட கார் சாவியை எதுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அப்படியே கார் சாவியை கொடுத்தாலும் இளைஞர் அஜித்குமாருக்கு கார் ஓட்டவே தெரியாது அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தினர் சொல்லக்கூடிய தகவல். அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இளைஞர் அஜித்குமார் உண்மையிலேயே அந்த கார் சாவியை வாங்கினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இன்னொன்னு, சப்போஸ் கார் சாவியை வாங்கல, இது இளைஞர் அஜித்குமார் வாங்கல, ஏன்னா அவர் கார் ஓட்ட தெரியாது, பின் சீட்ல நகையை வச்சுட்டு கார் சாவியை கொடுத்ததா இந்த பெண்கள் சொல்றாங்க. திடீர்னு நகை காணாம போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆனா கார் இன்னொரு இடத்துல பார்க் பண்ணி இருந்திருக்குது. அப்ப இளைஞர் அஜித்குமார் காரை பார்க் பண்ணலன்னா அந்த காரை பார்க் செய்த அந்த நபர் குறித்து போலீஸ் என்ன விசாரணை பண்ணாங்க. இளைஞர் அஜித்குமார் கார் சாவியை வாங்கினாரு அப்படின்னு ஒரு இது. அப்ப அந்த நகையை இது பண்ணாங்க, கார் சாவியை அஜித்குமார் வேற நபர்கிட்ட கொடுத்தாரா, இல்ல அஜித்ங்கிற இவர் தான் காவலாளின்னு நினைச்சிட்டு இந்த பெண்கள் வேற யார்ட்டையும் சாவியை கொடுத்தாங்களா, அந்த நபர் திருடிட்டு போனாங்களா, அதை பத்தியான விசாரணை என்ன அப்படிங்கிறது தெரியல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நகை காணாம போயிருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே
7 கிலோமீட்டர்ல இருக்கிற திருப்புவனம் காவல் நிலையத்துல அந்த பெண்கள் தாயும் மகளும் வந்து புகார் கொடுக்காம 30 கிலோமீட்டர் தாண்டி மானாமதுரை காவல் நிலையத்துக்கு போயிட்டு புகார் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அதுக்கடுத்து 100 சவரன் 200 சவரன் காணாம போயிடுச்சு அப்படின்னா காவல்துறையினர் எந்த அளவுக்கு மெத்தனம் காட்டுவாங்க, எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம பல இதுல பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வெறும் 10 சவரனுக்கு இவ்வளவு கொடூரமா நடந்துகிட்டதுக்குன்னு காரணம் என்ன அப்படிங்கிறது. மேலதிகாரிகள் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு நபரை வந்து ஒரு குற்றஞ்சாட்ட நபரை ஒரு விசாரணைக்காக சந்தேகத்துக்கு இடமான ஒரு நபரை வந்து விசாரணை பண்ணாலும் இவ்வளவு கொடூரமா அடிச்சு இது பண்றதுக்கான அப்படி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு. சப்போஸ் இந்த காவலர்களோட குடும்பத்தினர் சொன்ன மாதிரி இந்த 5 காவலர்களும் அந்த இளைஞரை அடிச்சு கொள்ற அளவுக்கு தாக்குங்க அப்படின்னு உத்தரவிட்டு அந்த உயர் அதிகாரிகள் யார்? இந்த மரணம் அடுத்து, இந்த இளைஞரோட மரணத்துக்கு அடுத்து அந்த உயரதிகாரிகள் மீது அரசு எடுத்த நடவடிக்கை என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியா இருக்குது. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த விவகாரத்துல வந்து உருவாயிருக்குது. இது போக இப்ப வரும் இன்னும் ஒரு 10 மாதங்கள்ல தமிழ்நாடுல சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எல்லா கட்சிகளுமே இந்த பிரச்சனையை எடுத்து வந்து பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து ஆர்ப்பாட்டம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து தேமுதிக ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதிமுக இந்த விவகாரத்தை மேலும் பல டைமென்ஷன்ல கொண்டு போயிட்டு மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு சேர்த்து திமுகவுக்கு எதிர்ப்பான ஒரு எதிர்ப்பலை உருவாக்கணும், வரும் தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் அப்படிங்கிறதுனால இந்த திமுகவுக்கு எதிரான விஷயங்களை வந்து தொடர்ச்சியா இந்த மாதிரி விவகாரங்களை எடுத்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்துல அரசா இந்த விவகாரத்துல உயர் அதிகாரிகள், அப்புறம் பாதிக்கப்பட்டவங்க, இந்த புகார் சொன்ன தாய் மகள், இவங்க மேல என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குது, முன்னுக்கு முரணான இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் எப்படி அரசா இந்த திமுக அரசு களைய போகுது அப்படிங்கிற ஒண்ணு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த விவகாரத்தை அரசியலா எடுத்துட்டு போகக்கூடிய, இது எல்லாருமே பண்ணக்கூடியதான். திமுக ஆட்சியில ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதிமுக பண்ணுவாங்க, அதிமுக ஆட்சியில ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அது திமுக ஆட்சியில பண்ணுவாங்க. அது எல்லா இதுல இருக்கிறது தான். அரசியலா இதை வந்து எடுத்துட்டு போறத திமுக இது எப்படி கையாள போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்ததான் பார்க்கணும். தமிழ்நாட்டுல இந்த மாதிரி லாக்அப் டெத் வந்து ஏகப்பட்ட லாக்அப் டெத் நடந்திருக்குது. ரொம்ப பெரிய இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கூடங்குளம் லாக்அப் டெத் தான் பெரிய பிரச்சனையா ஆனிச்சு இந்த அதிமுக ஆட்சியில. இப்ப திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா இளைஞர் அஜித்குமாரோட மரணம் வந்து பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்குது. இது எல்லா அரசியலையும் நடக்கக்கூடியதா. என்ன அப்படின்னா, இந்த காவல்துறையினருக்கு ஓவர் சுதந்திரம் கொடுத்துட்ட ஒண்ணு காரணம். இன்னொன்னு, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதாவது போதுமான அளவுக்கு வந்து காவல்துறையினர் இல்ல, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு போதுமான வந்து மேன் பவர் இல்லை அப்படிங்கிற ஒரு தொடர்ச்சியான புகார்கள் இருந்துகிட்டு இருக்குது. அதை சார்ட் அவுட் பண்ணாலே இது ஒண்ணு. இன்னொன்னு, காவலர்களுக்கு தேவையான மனநல ஆலோசனைகளை வந்து ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல சமூக செயற்பாட்டாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை சரியா செஞ்சாலே இந்த மாதிரி பிரச்சனைகளை இது பண்ணணும். இன்னொன்னு, ஒருத்தன் வந்து விசாரணை கைதியா இருக்கலாம், குற்றவாளியா இருக்கலாம், குற்றஞ்சாட்ட நபரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்ககிட்ட மனிதத்தன்மையோட நடத்துக்கிறதுக்கு முதல்ல காவலர்களுக்கும் காவல் உயரதிகாரிகளுக்கும் பாடம் நடத்த வேண்டியது இந்த இப்படி ஒரு சூழ்நிலை ரொம்ப கட்டாயமா இருக்குது. இதை செஞ்சாலே ஓரளவுக்கு குற்றங்களை தடுக்கலாம் அப்படிங்கிறதுல நம்ம எந்த விஷயத்தையும் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.